ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா ஆஸ்திரேலியா போட்டி எப்பவும் பாகிஸ்தானுக்கு ஈடாகாது அப்படின்னு மைக் ஹெஸி சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா இந்தியா அணிகளுக்கிடையான பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து வர நவம்பர் 22 தொடங்க போகுது. மொத்தம் 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஃபஸ்ட்டு போட்டி நவம்பர் 22 தொடங்குது. இந்தியாவோட பேட்டிங் லைனப் வந்து புவராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய டெஸ்ட் வந்து விளையாடுறது ரொம்ப சவாலாக தான் இருக்கும். ஏன்னா முக்கிய வீரரான சுமன் கில்லுக்கு கேஎல் ராகுலுக்குலாம் வந்து அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ரோஹித் சர்மா விளையாட போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பேட்டிங்கில் வந்து பெரிய ஃப்ளா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த நேரத்தில் மைக் ஹெஸி ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் இருக்கிற மேட்ச்சு கண்டிப்பாக வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி சுவாரஸ்யமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஷஸ் தொடர் அப்படிங்கிறது இந்தியா இங்கிலாந்துக்கு நடுவில் ஒரு பெரிய வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொடராக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் போட்டிகள் தொடர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்பவே வந்து ஆர்வம் மிகுந்ததாக இருக்கும். ஆனால் இப்போ நடக்க போகிற இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஆஷஸ் கோப்பை அப்படிங்கிறது இங்கிலாந்துக்கோ இல்லை ஆஸ்திரேலியாவுக்கோ வந்து அது மிகப்பெரிய கௌரவமாக வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் 2 பேருமே வந்து அடிக்கடி வந்து சண்டையிட்டுக்கிறதுனால பக்கத்து கண்ட்ரியில் சண்டை வந்துட்டு இருக்கிறதுனால கிரிக்கெட்டில் அந்த சண்டையை வந்து காட்டுறாங்க. அதனால வந்து இந்தியாவோ பாகிஸ்தான் ஜெயிக்குமா அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் போன்ற கண்ட்ரியில் தான் வந்து கிரிக்கெட் விமர்சகர்கள் கிரிக்கெட் பார்க்குறவங்க வந்து நிறையா பேர் இருக்காங்க. அதனால் அங்கே வந்து நடக்கிற இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்ப்பு மிகுந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான போட்டிகள் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வருது. ஏன்னா வந்து இந்த தொடரில் 2 மகத்தான நாடுகள் வந்து சேர்ந்த வீரர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. அதனால வந்து இந்த போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு மைக் ஹெஸி சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.